வழக்கம் போல ரஷ்யா திரும்பவும் உக்ரைனை தாக்குறதுக்காக மொத்தம் 32 ட்ரோன்களை விட்டுருக்காங்க. இதுல 28 ட்ரோன்களை நாங்க சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. என்னதான் இவங்க இந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணாலும் உக்ரைன்ல பல இடங்கள்லையும் வெடிச்சு தான் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. இழப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல மிக முக்கியமா பாதிப்படைஞ்சது கர்கிவ் அப்புறம் ஒடசா. இந்த கர்கிவ் பகுதியில மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணதுனால மொத்தம் 8 பேத்துக்கிட்ட இறந்துட்டாங்க, 10 பேத்துக்கு மேல காயம் அடைஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒடசாலையும் சில இடங்கள் பொதுமக்கள் வாழும் பகுதியில் விழுந்து வெடிச்சிருக்கு சில ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடியோ பதிவுகளே வர ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைன் இந்த கர்கிவ் பகுதியில் எம்எல்ஆர்எஸ் ஃபுல்லி லோடரை கொண்டு போய் வச்சிருந்துருக்கிறாங்க. ஏன் இந்த கர்கிவ் பகுதி, அதுவும் குறிப்பாக ஷெவ்ஷிங்கின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் கொண்டு போய் எம்எல்ஆர்எஸ் வச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து அந்த எம்எல்ஆர்எஸ் வச்சிருக்கிறதுக்கு காரணம் பெல்கிராட் சிட்டியா தாக்குறதுக்கு தான். குறைஞ்சது 65 கிலோமீட்டர் ரேஞ்சா அது இருக்கும். அதாவது கர்கிவ் இந்த ஷெவ்ஷிங்கில இருந்து ரஷ்யாவோட பெல்கிராடை தாக்கணும்னா 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர். ஸோ அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கக்கூடிய எம்எல்ஆர்எஸ் இவங்க கிட்ட இருக்கு. இந்த எம்எல்ஆர்எஸ் செக்கு உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெப்பன் தான் இது. இந்த வேம்பையர் எம்எல்ஆர்எஸ் பயன்படுத்தி தான் ரஷ்யாவை தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கர்கிவ்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க? அப்ப என்ன மனிதர்களை கேடயமா பயன்படுத்துறாங்களா? இது கையங்களவுமா உக்ரைன் சிக்கிட்டாங்களா? ஆதாரப்பூர்வமாக மாட்டிட்டாங்களா? அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் ஒரு சைடு கேட்டாலும் அதெல்லாம் இன்னொரு சைடு, அதாவது மேற்குலக சைடில் அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டாங்க. இப்போ வீடியோ பதிவுகளாக லோட் ஆயிருக்கு. அதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சேதாரம் கர்கிவ்ல ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் என்னதான் ஹை ரைஸ் பில்டிங்காக இருந்தாலும் ப்ரிசைஸ்டாக போய் அந்த எம்எல்ஆர்எஸ் மேலே தாக்குதல் பண்ணிக்கிட்டு அந்த எம்எல்ஆர்எஸ் ஃபுல்லி லோடடாக இருந்த ஒரு காரணத்தினால அது செகண்டரி டியூட்டேஷன், அதாவது அந்த ட்ரோன் போய் விழுந்து வெடிச்சதுனால அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஆர்எஸ் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ராக்கெட்ஸ் போய் அந்த கர்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் தாக்கிடுச்சு. இதனால பொதுமக்கள் அதிகமாக இறந்துட்டாங்க அப்படின்னு ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அதே போலதான் ஒடசால நாசம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் கண்டுபிடிச்சு தாக்கி அழிச்சிட்டோம். ரெண்டாவது அங்கே வந்து இந்த ட்ரோன்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி இருந்தது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சு தாக்கி அழிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஆயில் டிப்போ அது போல ஒன்று இருந்திருக்கும் ஒடசால, அதையும் நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்றது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பயன்படுத்தினது கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. என்னப்பா இத்தனை நாள் ஏர் லான்ச்சு அந்த KH-101 டைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 மாதம் ரெஸ்ட் போகும். இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே உக்ரைன் தயாராகி திரும்பவும் கருங்கடலில் அவங்களோட ட்ரோன்களோட வேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க. அதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக இப்போ கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போலையும் சில அனலிஸ்ட்லாம் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மிசைல் தட்டுப்பாடு ரஷ்யாக்குள்ளே இருக்குது. ஒரு டைம் இந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் சில மிசைல்களை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்பி ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேனுஃபேக்சரிங் ஆகிட்டே இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணுவாங்க, சில மாதங்கள் ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா அதை கம்பேர் பண்ணுறதுக்காக இஸ்கந்தர் மிசைல், க்ரூஸ் மிசைல், பெலிஸ்டிக் மிசைல், இந்த டைமில் இப்போ கேலிபர் க்ரூஸ் மிசைல் எடுத்து வந்துருக்காங்க. அது போல் ஒரு டைம்லையும் ஒரு மிசைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது போல் பேட்டர்ன் பேஸில் ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து சில அனலிஸ்ட் கிட்ட இருந்து வந்தாலும் இப்போ திரும்பவும் அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சீனா அதிக அளவில் ரஷ்யாவுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சேட்டலைட் இமேஜரி சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இதை சொல்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு இமேஜஸ் லோட் ஆகிருக்கும் பின்னாடி, இது ரஷ்யாவோட ஏர்பேசஸ், அதுவும் குறிப்பாக இந்த ராஸ்டவாண்டவ் இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸ். இந்த ஏர்பேசஸ்லாம் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க, அங்கே வந்து வெடி விபத்து ஏற்பட்டுருச்சு, தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே மேற்குலகத்தால் கொடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜரி தான் இது. இந்த சேட்டலைட் இமேஜினரி இது போல் ஓப்பன் சோர்ஸில் ஓப்பன் டொமைன்லேயே கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னா அதாவது உக்ரைனுங்க தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் பெரிய சேதம்லாம் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான இமேஜஸ் தான் இது. இந்த அளவுக்கான சேட்டலைட் இமேஜை இவங்க கொண்டு போய் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இப்போது சீனா வந்து ரஷ்யா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இது எப்படிங்க அப்படிங்கிறதோட சிலர் கேட்குறாங்க. பட் அதெல்லாம் எப்பவும் போல தான், மேற்குலக நாடுகள் காதலியே வாங்கிக்க மாட்டாங்க, சீனா தான் உதவுறாங்க அப்படிங்கிறது போல இவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இது போல மாறி மாறி இரு தரப்புலையும் குற்றச்சாட்டுகள் வச்சிடுறாங்க. என்னதான் மேற்குலக நாடுகள் வெறும் வாயில வந்து சொல்லிகிட்டே இருந்தாலும் அவங்களே வந்து அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸோட கொடுத்துருவாங்க. இது போல இரு தரப்புலையும் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் ஷேர் பண்றாங்கன்றதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கு எது தப்பா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, வீடியோ பதிவுகள் டைமுக்கு போட முடியல. காரணம் என்ன, மைக்கு தான் புதுசாக ஒரு மைக் வாங்கினது, அது வந்து சிஸ்டமோட கரெக்டாக அட்டாச் ஆக மாட்டேது. அந்த இந்த கேமராக்கும் அந்த மைக்குக்கும் வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியல. அதனால தான் பழைய மைக்கே வச்சு ஏதோ தேத்தி ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடது ஒரு சாஃப்ட்வேரில் வந்து கேமராவும் மைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரே அவுட்புட்டாக கொடுக்கறதுனால ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருந்துட்டு இருந்துச்சு.
ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கேமரா அது போல் மைக்கு இதனால சிஸ்டமில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம்னா வாய்ஸ் தனியாக கேமரா தனியாக வந்துடும் இல்லையா, அதனால அது மேட்ச் பண்ண முடியறதில்ல, எடிட்டிங் பண்ணதுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதாக லேட் ஆகிட்டு இருக்கு, இதை செட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. மற்றபடி எதுவும் கோச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த செட்டப் கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ பதிவுகள் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே பழையபடி மேப்பையும் வீடியோவும் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த பதிவுலேருந்து நம்ம அதையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கள நிலவரம் எப்படி இருக்குது, ரஷ்யா எப்படி முன்னேறிட்டு இருக்காங்க, இது போல் பல விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்டர் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால உக்ரைனோட மக்களுக்கு தான் பாதிப்பு. என்ன சொல்ல வராங்கன்னா, தொடர்ந்து ரஷ்யா இது போல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறனால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதனால் கரண்ட் செலவு கொஞ்சம் அதிகமாகும், இதுக்கு மேலே கரண்ட் பில் ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறாங்க. இந்த கரண்ட் பில் ஜாஸ்தினாலே டென்ஷன் ஆகும். அது உக்ரைனோட மக்களுக்கு இதுக்கு மேலே இது நிரந்தரமாக இருக்க போது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இப்போது ஒரு வீடியோ பதிவு வந்து லோடாக இருக்குது. இது போல் பல பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது உக்ரைனோட சோர்சஸ் கொடுக்கக்கூடிய பதிவு தான். இது கர்கிவில் எடுக்கப்பட்ட பதிவு. கர்கிவில் டிராஃபிக் லைட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கூட கரண்ட் இல்லைங்க. முதல்ல கரண்ட் கொடுக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்குவீங்களாமா. ஜாஸ்தி பண்ணுறது பிரச்சனை இல்லை, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது போல கேள்விகள் கர்கிவில் இருக்கக்கூடிய மக்கள் ஆக்ரோஷமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் முழுவதும் போக ஆரம்பிக்கும். இது பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கரண்ட் இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவில் கோபம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஸோ உக்ரைனுக்கு இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான். இது எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சில சமிகைகள் வருது அவர்கிட்ட. ஆனால் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு 25 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் உக்ரைனை ஃபுல்லாக பாதுகாக்கிறதுக்கு. இருந்துச்சுன்னா காப்பாற்றிடலாங்களா. ஆனால் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இப்போ ஏதோ குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்களே ரஷ்யா. ஸ்லிங் ஷாட் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, அதாவது பின்புறமாக வந்து தாக்குச்சுன்னா அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேஸ்ட்டு. 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் கிடையாதுங்க பேட்ரியாட் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. பட் ஆனால் உக்ரைன் சில பொசிஷனில் வைக்கும்போது அது கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, டிஃபெக்ட்லாம் கிடையாது அப்படிங்கிறதோட சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அனலிஸ்ட் தரப்பில். பட் இதுவே கொஞ்சம் டிபேட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் சில நாட்கள் இந்த பேட்ரியாட்லாம் கொஞ்சம் கொடுங்கப்பா அதிகமாக, அதனால தான் கொடுக்க மாட்டேறாங்க. அமெரிக்காவோட பேட்ரியாட்டோட சில வீக்னஸஸாக ரஷ்யா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மேற்குலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக போயிடும். ஏன்னா இந்த ட்ராபேக்ஸஸ் சைனாக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் நார்த் கொரியாவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய தலைவலியாக மாறிடும். அதனால பேட்ரியாட் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஹெசிடேட் பண்ணுறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல. இப்படி இருக்கும்போது திரும்ப எங்களுக்கு ஒரு 25 பேட்ரியாட் வேணும்னு கேட்டுக்கிறாரு. இதனால கொடுத்துருவாங்களா அமெரிக்கா அப்படின்றது போல கேள்விலாம் வருது இல்லையா. அது போல கேள்வி அவருக்கே வந்திருக்குமோ என்னமோ தெரியல. இப்போ அவரே கேட்க ஆரம்பிச்சார், ஏங்க கடனுக்கு அது கொடுங்க கொஞ்சம் அப்படிங்கிறது போல. அதாவது முன்னாடி வந்து ஷேம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு, அமெரிக்கா கடனாக கொடுப்பான் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. ஏங்க எதுக்குங்க எய்டு தெரியுங்க, கடனாக கொடுங்க அப்படிங்கிறது போல ஒரு பிஸ்னஸ் மேன் மென்டாலிட்டியில் கிளியராக இருக்கிறாரு. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கும் தயாராக இருக்கிறார் போல இருக்குது. கடன் கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது போல, நாங்கள் கடன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது. அதாவது இதுக்கு மேலே கடனுக்காக வேணுங்கிற ஆயுதங்களை கொடுத்துருவாங்களா, இல்லை கடன் வாங்கினாலும் இது போல காயிலாங்கடைக்கு போகிறதான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது போல கேள்விலாம் இருக்குல்ல. இதுக்கு மேலே என்ன மாதிரியான ஆயுதம் உக்ரைனுக்குள்ளே வருது அப்படிங்கிறது பார்ப்பேன். ஏன்னா இப்போது கடனுக்கு வாங்குறாங்க, அப்போ நல்ல ஆயுதங்கள் கொடுக்கணும் இல்லையா. ஒரு வேளை F-16 கடனுக்கு கொடுக்கலான்றதுக்காக தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்களோ, அது தெரிஞ்சதுனால கடன் கொடுங்கன்னு கேட்குறாரோ, இருக்கலாமா என்னமோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.